உலகில் உள்ளவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் பலவிதமான வல்லமைகள் நின்று கொண்டிருக்கலாம். நான் வேத வசனத்தின் வெளிச்சத்திலிருந்து எவைகளை நாம் மிதிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக ஆவியினால் ஏவப்படுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை மிதிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதை மிதிக்காத பட்சத்தில் இந்த உலகத்தில அவனுக்கு முன்பாக அந்த வல்லமைகள் எழும்பி நின்று அது தலைவிரித்து ஆடும், கோர தாண்டவம் எடுத்து ஆடும். பல வல்லமைகள் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும். இன்றைக்கு எத்தனை வல்லமைகளை நீங்கள் மிதிக்க போகிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கலாம். கடந்த நாட்களில் இப்படிப்பட்ட சக்திகளை உங்கள் மூலமாய் கர்த்தர் மிதித்திருப்பார், அது நல்லது. ஆனால் இந்த மிதித்தல் என்பது ஒரு நாள் 2 நாள் உள்ள ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. எப்பொழுதுமே சத்துரு என்று சொன்னால் நாம் அவனை கால்களின் கீழே தான் கொண்டு வர வேண்டும். செருப்பு என்று எடுத்துக்கொள்ளுங்கள், அது எங்கதான் இருக்க வேண்டும்? செப்பல் போடுறீங்களே, அது எங்கதான் இருக்கணும்? காலுக்கு இல்ல, நீங்க வேற எங்கேயும் போடுறீங்களான்னு தெரியல. செப்பல் எங்கதான் இருக்கும்? எங்கதான் போடுவோம்? காலுக்கு கீழே தான் அது இருக்க வேண்டிய இடம். உனக்கு விரோதமாய் ஒரு சத்துரு இருக்கிறான் என்றால் அவன் ஒரு சில நிமிடங்கள்ல எங்க வரணும்? கொஞ்ச நேரம் ஷோகேஸ்ல இருப்பான், விக்கிற வரைக்கும் கண்ணாடி லைட்டுகளுக்குள்ள இருப்பான். ஆனா நீ அதை உனக்கு சொந்தமாக்கி நீ வரும்போது அது உன் காலுக்கு கீழே என்ன செய்யணும்? வரணும். அது காலு கீழுக்கு வராம இருந்தா ரொம்ப கஷ்டமானது. அநேகர் இந்த வல்லமைகளை காலுக்கு கீழே இன்னும் கொண்டு வரவில்லை. அதனால்தான் வாழ்க்கையில எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் கண்டு கண்ணீர் விடுகிறார். எந்த ஒரு வல்லமை ஆனாலும் அது தேவனுடைய பிள்ளைகளுடைய பாதங்களுக்கு கீழே தான் வரணும். ஏனென்றால் தேவன் அப்படித்தான் அந்த நியமத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிசாசு ஆனால் அது தேவனுடைய பிள்ளைகளுடைய பாதங்களுக்கு கீழே வரணும். பிரச்சனை ஆனால் அது அவனுடைய பாதங்களுக்கு கீழே வரணும். ஏதேன் தோட்டத்திலே நீங்கள் பார்த்தால் ஆதாம் ஏவாளை கர்த்தர் நடக்க வைத்தார். அந்த 4 நதி ஓரங்களிலே அவர்களை கடந்து போக பண்ணினார். ஒரு நதியின் ஓரத்திலே போனால் அந்த நதி கரை முழுவதும் எப்படி இருக்கும்? பொன் விளையும் அந்த நதியின் ஓரத்திலே மனிதன் நடந்து போனான். அந்த பொண்ணுக்கு மேலே நடந்து போனான். பரலோகத்திலே நீங்கள் போனால் அங்கே வீதிகள் உண்டு. அந்த வீதிகள் எப்படிப்பட்ட வீதிகள்? பொருத்தளமான வீதி. தான் நம்மில் அநேகர் ஆவிக்குரிய ஜீவியத்தை வாஞ்சிக்கிறவர்கள், அந்த பரம தரிசனத்தை பெற்றவர்கள் நம் பொண்ணுக்கு அதிகமாக இடம் கொடுப்பது இல்லை. ஏனென்றால் அது ஆதியாகமத்திலே இல்லாவிட்டால் தேவனுடைய சிருஷ்டிப்பின் துவக்க காலங்களிலே மனிதனுடைய பாதங்களுக்கு கீழே இருந்தது. வரப்போகிற நித்தியத்தில் அது மனிதனுடைய பாதங்களுக்கு கீழே இருக்க போகிறது. அப்படினால் அதை நாம் தலைக்கு மேலே எடுத்துக் கொள்வதும் இல்லை, நமக்கு ஈக்குவலாக அதை கொண்டு வருவதும் இல்லை. உலகமோ உலகத்தின் சக்திகளோ நம்மை எதிர்த்து நிற்கிற எந்த வல்லமைகளோ அது நம்முடைய பாதங்களுக்கு கீழே வர வேண்டும். ஒருவேளை இதுவரை வராவிட்டால் இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை உங்களுடைய பாதங்களுக்கு கீழே கொண்டு வந்து நீங்கள் நசுக்கி மிதித்து அதை கடந்து இந்த ஆராதனை முடிந்து செல்லும்படியாக ஆவியானவர் உங்களோடு இடைபட விரும்புகிறார். உனக்கு விரோதமாய் பல சக்திகள் இருக்கலாம், ஆனால் அவைகள் எல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார். ரோமர் 16:20 ஒரு விசை வாசிப்போம். அந்த ஊழியத்தை செய்வது யார்? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் அவரே செய்வார், அவரே அந்த வேலையை செய்வார். நீங்கள் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்து அவருடைய நாமத்தில் நீங்கள் நின்று கொண்டிருந்தால் உனக்கு முன்னாக அந்த வல்லமையை கொண்டு வருவார். நீ அவருடைய நாமத்தில் அவைகளை மிதித்து போடுவாய். அவன் சொல்கிறான், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அறிக்கை அல்ல, நாங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்திலே நாங்கள் மிதிப்போம். அதான் நம்முடைய தேவனுக்கு நமக்கு தேவன் கொடுத்ததான அதிகாரம், வல்லமை. நம்மில் அநேகர் இன்றைக்கு நமக்கு இருக்கிற சக்தியை புரிந்து கொள்ளுகிறது, நமக்கு இருக்கிற அதிகாரத்தை புரிந்து கொள்ளுகிறது இல்ல, நமக்கு இருக்கிற மகிமையை புரிந்து கொள்ளுகிறது இல்ல. நமக்கு தேவன் எவ்வளவோ வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்மில் அநேகர் நம்முடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறது இல்ல. ஐஏஎஸ் ஒருவன் படித்திருந்தார், ஒரு குரூப் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அவர்களை கொண்டு வந்து ஒரு கடைசி இன்டர்வியூக்கு கொண்டு வந்து இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்கிற, இவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை செயல்படுத்துகிறார் என்று பார்க்கும்படியாக ஒரு இன்டர்வியூ நடந்தது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கலாம். ஒரு குப்பை கூலமான ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு ரூம்ல தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதனை அந்த ஐஏஎஸ் தேர்ந்தவனை கொண்டு வந்து நிறுத்தினார். அவன் நன்றாக படித்திருந்தான், அதிக மார்க் எடுத்திருந்தான், நன்றாக செலக்ட் ஆகியிருந்தான். இப்பொழுது நடைமுறைக்காக அவனை கொண்டு வந்து நிப்பாட்டினார். அதான் உங்க ரூம் போங்க. அவன் நேர ரூமுக்குள்ள போனான். ரூம் முழுவதும் எப்படி இருந்துச்சு? ஒரே ஒற்றையும் ஒரே தூசியும் குப்பையுமா இருந்துச்சு. இவன் அப்படியே திரும்பி பார்த்தான், ஒரு ஓரத்துல தொடப்ப இருந்துச்சு. வேகமா எடுத்து ஆரம்பிச்சுட்டான், பெருக்க ஆரம்பிச்சான். உடனே அவனை வெளியே வர வச்சுட்டாங்க. இப்படி போனவங்க எல்லாருமே போய் ஒருத்தன் டேபிள துடைக்கிறது, ஒருத்தன் தொடப்பத்தை எடுக்கிறது, ஒருத்தன் எல்லாத்தையும் தொடப்பத்தை எடுத்து அடிச்சுக்கிட்டு இப்படி இருந்தான். எல்லாரையும் வெளியே வர சொல்லிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையா விட்டு விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில ஒருத்த போனான். அவன் உள்ள போன உடனே டேபிள்ல ஒரு பெல் இருந்துச்சு, அதை ஒரு அமுக்குனா அடிச்சது பெல்லு. பியூன் ஓடி வந்தான். 2 நிமிஷத்துல இந்த ரூம் என்ன செய்யணும்? கிளீனா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், எந்த குப்பையும் இருக்க கூடாது.
உடனே நீ தான்ப்பா படிச்சு இருந்தாலும் உன்னுடைய அதிகாரத்தை நீ என்ன செஞ்சிருக்கிற, பயன்படுத்தி இருக்கிற. அதிகாரத்தை நீ பயன்படுத்துறபடினால உனக்கு இந்த போஸ்டிங் தான். இது நடந்த ஒரு சம்பவம் தான். நமக்கு எல்லாருக்கும் நம்ம கையில ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு. இயேசுவின் நாமம் என்கிற அதிகாரம். இயேசு என்ற வார்த்தையை நீ சூழ்நிலையில் மத்தியில உபயோகிச்சுட்டேன்னா போதும். அதுக்கு பிறகு அந்த வல்லமை எதிர நிக்கிற சக்திக்கு என்ன கிடையாது, பவரே கிடையாது. அந்த வல்லமையை நீ வார்த்தையை எப்பொழுதெல்லாம் இயேசுன்னு சொல்றோமோ அப்பொழுதெல்லாம் சாத்தானுடைய சிங்காசனம் அசைகிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை ஒரு நிமிஷம் நீ சொன்ன உடனேயே அவனுடைய சிங்காசனத்துல ஒரு ஷேக். அவன் பாப்பான், யாரோ இயேசுன்னு சொல்லிட்டான், ஏதோ ஒரு இடத்துல அல்லேலூயா போடுறாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு எழுப்புதல் நடக்குது. நமக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் ஒரு குறிக்கப்பட்ட வல்லமை வரையறும்புக்குள்ளே உள்ளது அல்ல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்கிறது ஒரு பெரிய வல்லமை. அதை நீங்க எந்த இடத்துலயும் யூஸ் பண்ணலாம், ஒவ்வொரு நேரத்திலையும் யூஸ் பண்ணலாம். வானத்திலும் நீங்க யூஸ் பண்ணலாம், பூமியிலும் யூஸ் பண்ணலாம், வீட்டிலையும் யூஸ் பண்ணலாம், உங்களுடைய குடும்ப காரியத்திலையும் யூஸ் பண்ணலாம், உங்களுடைய பிசினஸ்லயும் யூஸ் பண்ணலாம், உங்களுடைய பிரயாணத்திலையும் யூஸ் பண்ணலாம், உங்களுடைய ஊழியத்திலையும் யூஸ் பண்ணலாம், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலையும் யூஸ் பண்ணலாம். ஏனென்றால் இயேசு என்கிறது தான் நம்முடைய ஜீவ சுவாசம். இந்த நாமத்தை வைத்துக் கொண்டு நீங்க சத்துருவை கண்டு பயப்படுவதோ, வேடிக்கை பார்ப்பதோ, பின்வாங்குவதோ, ஒதுங்கி போவதோ அது தோல்வியினுடைய அடையாளம். அபிஷேகம் பெற்றவனுக்கு அந்த போராட்டங்களை பார்த்துட்டா போக முடியாது. அவன் சுத்தி சுத்தி அங்கதான் வருவான், எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும். ஏனென்றால் அபிஷேகம் தாவீதின் தலையில் இருந்த பொழுது கோலியாத்தினுடைய அந்த கொக்கரிப்பின் சத்தத்தை கேட்ட உடனே அவனால போக முடியல. அவங்க அண்ணன் வந்து சொல்றான், நீ உன் இருதயத்தின் துணிகரத்தையும் அகங்காரத்தையும் நான் அறிவேன், ஆடெல்லாம் விட்டுட்டு வந்துட்ட, நீ திரும்பி போன்னு சொல்றான். இவன் திரும்பி இன்னொருத்தனை போய் கேட்டான், இவனை கொன்னா என்ன கிடைக்கும்? அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றான், அங்க போய் கேட்கிறான், இவனை கொன்னா என்ன கிடைக்கும்? ஏன்னா இவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. தேவனுடைய நாமத்தை அவன் தூஷிக்கிறத, தேவனுடைய ஜனங்களை நிந்திக்கிறத, தேவனுடைய சேனைக்கு விரோதமா அவன் நிக்கிறத பார்த்துட்டு இவனால ஒதுங்கி வீட்டுல போய் தூங்க முடியாது, இல்ல ஆடு மேய்க்க முடியாது, இல்ல அதெல்லாம் கேட்டுட்டு போய் சுரமண்டலம் வாசிக்க முடியாது, அவனுக்கு நிம்மதியா இருக்க முடியாது. ஏனென்றால் சத்துரு நிற்கும் பொழுது இவனால் தூங்க முடியுமா? ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு சவுலும் அவனை சேர்ந்த சேனைகளும் இந்த வல்லமையை கண்டு பயந்து ஒதுங்கி நின்றார்கள், ஓடி போனார்கள். ஆனா சரியான அபிஷேகம் பெற்ற இந்த மனுஷனுக்கு, இவனுக்கு அதை கேட்ட உடனே, சின்ன பையன் தான், எப்படி இப்படி ஒரு சான்ஸ் விட்டுட்டாங்களே, இவனுக்கு போய் பயப்படுறாங்களே, ஏன் இப்படி? அந்த அபிஷேகம் அவனை கொண்டு போய் நிப்பாட்டி அவனை வச்சே ஆவியானவர் அவனை கொல்ல வைத்து, விழ வைத்து, அவனை கொல்ல வைத்து, அவனை மிதிக்க வைத்தார். அவன் ஓடி போய் அவனை மிதித்து அந்த வல்லமையை, அவனுடைய தலையை அவனிடத்திலிருந்து எடுத்தான். அதுதான் அபிஷேகத்தினுடைய வேலை. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நாம் செயல்பட வைக்க வேண்டியது நம்முடைய அவசியம். அவன் சொல்லுகிறான், உன்னை கர்த்தர் எங்கள் கையில் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னான். பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இந்த வல்லமையை கண்டு பயந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய தேவனுக்கு முன்பாக இந்த வல்லமைகளை நாம் வெட்டி போடாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அவன் ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் ஏறி நின்று, அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை மிதித்து கொண்டு அவனை வெட்டி கொண்டு. இந்த அபிஷேகம் பெற்றவங்க அவங்களால சும்மா போக முடியாது. ஒரு பிரச்சனைன்னு பார்த்த உடனே சரி சரி எவனா என்னதான் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு ஒதுங்குறது இல்ல. அபிஷேகம் அவனோடு போராடும். நீ நில்லு, நீ அந்த வல்லமையை செய், நான் ஒன்னு கூட இருந்து ஜெயிக்க போகிறேன். எங்கேயோ இருந்த மனுஷன் அந்த யுத்த காலத்துக்கு வந்த பொழுது இந்த அபிஷேகம் அவனோடு போராடி அங்கிருந்து அரண்மனைக்கு போகிறான், சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து போடுறான், அதை எடுத்து கீழே போடுறான், நேர ஆத்துக்கு போறான், அடப்பையில கற்களை எடுத்துக்கொள்றான், அங்கிருந்து நேர யுத்த காலத்துக்கு வர்றான், நேர அவனுக்கு முன்னால போறான். அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வெற்றி கொடி ஏற்று ஆயத்தமாகி விட்டார். உனக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் விலை மதிக்க முடியாத அந்த சக்தியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால கிறிஸ்தவன் தோற்று போகும் பொழுது தேவன் மிகவும் வேதனைப்படுகிறார். நான் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தலையே, அபிஷேகத்தை பயன்படுத்தலையே, கிருபையை பயன்படுத்தலையே, முழங்கால பயன்படுத்தலையே, அந்நிய பாஷையை பயன்படுத்தலையே, நான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை யூஸ் பண்ணலையே, என்னுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள வேலை செய்யாம அப்படியே அடக்கி விட்டுட்டானே, அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை தூஷிக்க முடியாது நடந்து கொண்டானே, கர்த்தர் வேதனைப்படுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், கிருபை, விசுவாசத்தை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 70 பேரை கர்த்தர் சீஷர்களாக புதிதாக தெரிந்து கொண்டு அந்த 70 பேரை தான் போகும் இடங்களிலே 2 பேராக அனுப்பிவிட்டார். அவர்கள் திரும்பி வந்து சொன்னார்கள், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில ஆவிகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது, பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அபிஷேகமே கிடையாது, விசுவாசம். அப்பொழுது அபிஷேகம் ஊற்றப்படாத ஒரு காலம், இயேசு மரிக்காத ஒரு காலம்,
இயேசு ஜீவனோடு இருக்கிற காலம் அபிஷேகம் இல்ல, ஆனா விசுவாசம் இருந்தது. விசுவாசத்தினால அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆவிகளை கீழ்ப்படுத்தினார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ராட்சச பிறவிகளை நீங்கள் மிதிக்க போகிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த கோலியாத்தின் வல்லமைகளை விழத்தள்ளி அவன் மேல மிதித்து நின்று எத்தனை பேர் அவன் பட்டயத்தை எடுத்து அவனை அழிக்க போகிறீர்கள்? அப்படி விரும்புகிறவர்கள், எனக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை உபயோகப்படுத்த போகிறேன் என்று சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்க உங்களுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை நீங்க அலட்சியப்படுத்திடாதீங்க. ஆண்டவருடைய நாமம் வல்லமை உள்ள ஒரு சக்தி, அது ஒரு பட்டயம் போல. அதை வச்சுட்டு நீ ஏமாந்துட கூடாது. அதுக்கு முன்னால ஒருவனுமே நிக்க முடியாது. இயேசு இயேசுங்கிற வார்த்தை உனக்குள்ள வந்து கொண்டே இருக்க சத்துரு விழுந்து கொண்டே இருப்பான். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இம்மானுவேல் ஆமோஸ்னு ஒரு ஆளுடைய சாட்சி. ஒரு ஃபாரினர், அவன் ஒரு பெண்ணை நேசித்து, அந்த பெண்ணு ஒரு பெரிய சூனியக்காரி. அவ கூட இவன் வாழ்க்கையை தொடங்கின போதுதான் நைட்ல எந்திரிச்சு பாக்குறான், அவளை பார்த்தா அவ பக்கத்து ரூம்ல உட்கார்ந்து மந்திரம் செஞ்சு பயங்கர சூனியம். இவன் அவளை பார்த்த உடனே மிரண்டு போய் இவ கூட பிசாசோட வாழ்க்கை தொடங்கிட்டோமே ரொம்ப தடுமாறான். கொஞ்ச நாள்ல அவ இவனை கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுல அவனை கொண்டு போயிட்டான். பொல்லாத ஆவிகள் கூடுகிற, பொல்லாத சூனியக்காரர்கள் கூடுகிற ஒரு மாநாட்டுக்கு கொண்டு போய் விட்டாங்க. இவனும் போயிருந்தான். புதிய நபர்ன உடனே உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். இவன் எந்திரிச்சான், தான் யாருன்னு சொல்றான். நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்தேன், என்னுடைய பெயர் இம்மானுவேல் ஆமனா. பொத்துன்னு அங்க இருந்த மந்திரவாதியில பாதி பேர் விழுந்தான். பிசாசெல்லாம் பட்ட 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 பட்டன் கீழே விழுந்து. இவன் பார்த்தான், என்னடா இது, இம்மானுவேல் கிறிஸ்தவன், இயேசுங்கிற வார்த்தையை சொன்ன உடனே அவ்வளவு பேர் என்ன செய்து விழுதான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அசுத்த ஆவிகள் பட்டு 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 பட்டுன்னு விழுந்துருச்சு. திரும்ப எல்லாம் எண்ணிச்சு உட்கார்ந்துட்டு, இந்த கிறிஸ்தவன் இம்மானுவேல் இந்த வேர்டை மட்டும் யூஸ் பண்ணாத, ரைட், உன் ஹிஸ்டரிய சொல்லு அப்படின்னா. திரும்ப இவன் அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது, நான் அந்த இம்மானுவேல்னு வார்த்தை யூஸ் பண்ணிட்டான், இயேசுன்னு வார்த்தை யூஸ் பண்ணிட்டான். திரும்பவும் எல்லாம் பட்ட 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 அவன் விழுந்துட்டான். வான் பண்ணாங்க, இனிமேல் இந்த வார்த்தையை நீ என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இயேசுங்கிற வார்த்தைக்கு அப்பதான் அவன் பிற்காலத்தில் ரட்சிக்கப்பட்டு நீ ஊழியக்காரனா இருக்கிறான். அவன் சொல்றான், அந்த வேர்டுக்கு உள்ள வல்லமைய பிசாசின் ராஜ்யத்துல நான் பார்த்தேன். உங்களுக்கு தெரியாது, நீங்க ஒரு நாளைக்கு 100 ட்ரிப் கூட இயேசுவேங்க, விளையாட்டு கூட இயேசுவின் போ சாத்தானேன்னு சொல்லுவீங்க. ஆனா தேவனுடைய நாமத்தை வீணில வழங்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நீ யூஸ் பண்ணும்போது அதிகாரத்தோடு யூஸ் பண்ணி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமைகள் உனக்கு கீழ்ப்படியும், நீ அதை மிதிப்பாய். கோலியாத்தை பார்த்த உடனே இந்த வல்லமை அவனுக்குள்ள தூண்டி அவனை மோத வைத்து அவன் மேல நின்று மிதித்து அவனை கொன்று போட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் நம் ஒவ்வொருவரையும் இந்த மார்க்கத்தில் வரும்பொழுது, நீ வரும்பொழுது வேற ஒரு நபர், வந்த பின்பு கர்த்தர் உன்னை எப்படி உருவாக்குகிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 15 வசனம். ஏசாயா 41:15. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இங்கே வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு உன்னை ஒரு புதிதான ஒரு கூர்மையான எந்திரமாக உன்னை மாற்றுகிறேன். இப்ப நீங்க பாருங்க, இந்த ஜேசிபி இந்த புல்டோசர் எல்லாம் பாருங்க, அது பாட்டுக்கு உள்ள இறங்கிருச்சுன்னு சொன்ன வச்சுக்கோங்க, ஒட்டச்சி நொறுக்கி தூள் தூளாக்கிடும். ஒரு மிஷினை நான் பார்த்தேன், அது இந்த முதல்ல வாய் மாதிரி இருக்கு. முதல்ல வாய் மாதிரியே அதை செட் பண்ணிருக்கான். எவ்வளவு பெரிய பில்டிங்னாலும் அதை அப்படியே அப்படி நீட்டி விட்டா போதும், அது அந்த பில்டிங்கை காங்கிரீட்டை பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு உழுக்குது. அந்த பில்டிங் அப்படியே கீழே எங்க செய்யுது, கீழே வந்துருது. அதுக்கு முன்னால ஒரு சக்தி நிக்க முடியாத அளவு அந்த மனிதர்கள் அந்த சக்தி, அந்த பவர், ஹைட்ராலிக் பவரை யூஸ் பண்றான். அதுபோல கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஒரு புதிதும் கூர்மையமான எந்திரமாய் மாற்றுவேன். வரும்போது நீங்க கோழைகளாக இருக்கலாம், பயந்தவங்களா இருக்கலாம், பிசாசு பிடிச்சு இதுல வந்திருக்கலாம், செய்வனையில பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம், வியாதியஸ்தராய் வந்திருக்கலாம், தருத்தராய் வந்திருக்கலாம், ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில வந்திருக்கலாம், பல பாவ போராட்டங்கள்ல தோல்வி அடிமைகள்ல நீங்க இந்த மார்க்கத்துல கால் எடுத்து வைத்திருக்கலாம். ஆனா வைத்த பிறகு இங்க உன்னை கர்த்தர் உருவாக்குறது எப்படி? அந்த மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு தான், சாதாரண இரும்பு தான். ஆனா அதை மனுஷன் உருவாக்கி அழகான ஒரு புதிதும் கூர்மையமான எந்திரமாய் கொண்டு வந்து நிறுத்துறான். இது போல ஒண்ணுமில்லாத நம்மை, சாதாரண மனித சரீரத்தில் இருக்கிற நம்மை, மண்ணென்று நினைவு கூற இந்த மனிதனை இந்த மார்க்கத்தில் வரும் பொழுது கர்த்தர் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் மாற்றுகிறார். உன்னை கொண்டு அவர் என்ன செய்கிறார்? வேதம் சொல்லுகிறது, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாய் மாற்றுவாய். மலைகளை மிதிக்கிற ஒரு அபிஷேகம். மலைகள் என்று சொன்னால் நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள்,
பிரச்சனைகள் ஒரு பெரிய பர்வதம். இன்னைக்கு நமக்கு முன்னால பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கு. பிள்ளைகளுடைய பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு, பிசினஸ் பிரச்சனை அதை விட அதிகமா இருக்கு, சரீரத்துல வேதனைகள் இன்னும் அதிகமா இருக்கு, குடும்ப பிரச்சனை. இப்ப எல்லாரையும் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மலைகளை போல சொல்லுவீங்க, ஒவ்வொரு பிரச்சனைகளையும். ஆனா வேதம் சொல்லுகிறது, எந்த மலையாக இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை வச்சு அதை மிதித்து நொறுக்கி பதருக்கு ஒப்பாக்கக்கூடிய ஒரு சக்தி உனக்குள் மறைந்திருக்கிறது. இதைத்தான் அதே அதிகாரம் ஏசாயா 41:25 பாருங்கள். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன், அவன் வருவான், சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். வட திசையிலிருந்து நீ புறப்பட்டு வந்தினா, ஒரு சீயோனின் அபிஷேகம் உனக்குள்ள இருந்து வந்ததுன்னா, உனக்குள்ள இருந்து சீயோனின் சக்தி புறப்பட ஆரம்பித்தால், உனக்குள்ள இருக்கிற எல்லாம், உனக்கு முன்னால இருக்கிற மலைகள் எல்லாம் சேறு போல, சகதி போல, ஒன்றுமில்லாத களிமண் போல மிதிப்பட்டு போயிடும். செருபாபேலுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சகரியா 4:7 அவனுக்கு முன்னால ஒரு பெரிய பர்வதம் நிக்குது. அது அவனுடைய தேசத்தையே மூடுறது மாதிரி பிரச்சனைகள். சகரியா 4:7 பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற அதிகாரமும் வல்லமையும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக பெரிய பர்வதங்கள் வரும். பிரச்சனையே இல்லாத மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். வியாதியே இல்லாத மாதிரி இருக்கும், ஒரு தீராத வியாதி போல இருக்கும். குழப்பங்கள் இல்லாத போல இருக்கும், பெரிய குழப்பமா நின்றும். தென்றல் அடித்தது போல இருக்கும், பெரிய ஈரோ குளிதன் நின்றும். இப்படி எல்லாம் பிரச்சனைகள் மனித வாழ்வில் சந்திக்கக்கூடியது. சின்ன பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கு, வாலிபர்களுக்கு கணக்கில் அடங்காத பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியவே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரையும் நீங்க கேட்டு பாருங்க. ஒரு சகோதரன் நான் ஒரு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனேன். அவர் சண்டே ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். அவருக்கு பிசினஸ்ல பயங்கர போராட்டம். பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பணத்தை கடன் வாங்கவா வாங்க வேண்டாமா, இல்ல வீடை என்ன பண்றது, இப்படி ஒரு குழப்பம். பெரிய வீடு இருக்கு, வீட்டை அடகு வச்சிடலாமா வித்துடலாமா, 2 பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது, இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கிற சூழ்நிலையில அவர் என் கூட வந்தார். 2 பேரும் ஒரே வண்டியில போறோம். போகும்போது அவர் சொல்லிட்டே வர்றாரு, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டே வந்தார். நாங்க ஒரு வீட்டுக்கு, ஒரு விசுவாசி வீட்டுக்கு விசிட்டிங் போனோம். அது ஒரு காலனி பகுதி, ஏழைகள், ரொம்ப குடிசை பகுதி மாதிரி. நான் அந்த வீட்டுக்கு போனா சாயங்காலம் ஒரு இருட்டுற நேரத்துல போனோம். வீட்டுல கரண்டே கிடையாது. அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டுல போட்டிருந்த ஓடு அந்த முட்டுலாம் சரியில்லாம அப்படி இறங்கிருச்சு. ஓட்டு வீடு ஃபுல்லா கீழே இறங்கிருச்சு. ஒரு 5 அடிக்கு வந்துருச்சு, 4 அடியில 5 அடியில வந்துருச்சு. நானும் அவரும் இந்த எஸ்கி மக்கள் வீடுகளுக்குள்ள போன மாதிரி 2 பேரும் உள்ள நுழைஞ்சு போனோம். உள்ள குனிஞ்சுக்கிட்டே போய் ஒரு பாய் போட்டாங்க, அதுல உட்காந்துச்சு. அங்க இருந்து நான் நிமிந்து வெளியெல்லாம் வர முடியாது. நான் திருப்பி குனிஞ்சுட்டு அவரும் குனிஞ்சுதான் வெளியே வரணும். ஒரு ஓரத்துல போய் உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு பேசினோம். 2 வாலிப பிள்ளைங்க, கரண்ட் கிடையாது, பாத்ரூம் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, அப்படியே ஒழுது. நான் சொன்னேன், மழை நேரம் போன வாரலாம் மழை பெஞ்சது, நீங்க எங்க இருந்தீங்க? இந்த 2 பிள்ளைங்க இதுல படுத்துக்கும், இதுல தண்ணி கட்டும், நான் மொண்டு ஊத்திக்கிட்டே இருப்பேன். பகல்ல இந்த பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போன பிறகு நான் தூங்கி வேணாங்க. இவ்வளவு பிரச்சனையிலையும் அவங்க கிறிஸ்துவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்த உடனே இவரு, பாஸ்டர் நான் இவ்வளவு நேரம் புலம்பிட்டு வந்தது தப்பு, கர்த்தர் என்ன எவ்வளவோ நல்லா வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்டுக்கு நீங்க போய் பாருங்க, ஒவ்வொருத்தர் படுகிற வேதனையை பாருங்க. அப்பதான் தெரியும் ஓம் பருவதத்தை விட அவன் பருவதம் என்னது ரொம்ப பெருசு. மலைகளை மிதிப்பாய். ஆனா இங்க சொல்லியிருக்கு, செருபாபேலே உனக்கு முன்னால ஒரு பெரிய பர்வதம் இருக்கு, என்ன பிரச்சனைனாலும் சரி. ஆனா வேதம் சொல்லுகிறது, செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அதுதான் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். மலை போல வரும், பனி போல உருகும். மெழுகு அப்படியே அக்கினிக்கு முன்பாக உருவுவது போல அபிஷேகத்துல நிரம்ப நிரம்ப, அதிகாரத்தை உபயோகப்படுத்த முழங்காலை நீ முடக்க இந்த வல்லமை அப்படியே இறங்கி கொண்டே வரும். இதுக்குதான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தின் மூலமாக நம்மை புதிதும் கூர்மையுமான ஒரு பற்களுள்ள ஒரு எந்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். உங்களுக்கு முன்னால இருக்கிற சத்துருக்களை பார்த்து நீங்க பயப்படவே கூடாது. கோலியாத்தை பார்த்த உடனே அவனுக்கு முன்னால ஒருத்தன் பரிசையை தூக்கிட்டு வருவான். இவனை பார்த்த உடனே இவங்க எல்லாருமே கிளம்பிடுவாங்க, ஓட ஆரம்பிச்சிருவான். என்ன நடக்குது, யார் போய் முன்னால போய் நிக்கிறது? இதேதான் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை வேவு பார்க்கும் பொழுது 12 பேர் போனாங்க. 10 பேர் வந்து சொன்னாங்க, ஐயோ அங்க இருக்கிறவங்க ராட்சச பிறவிங்க, நம்ம போய் நின்னா அவங்க முன்னால எப்படி இருப்போம், வெட்டுக்கிளி மாதிரி இருப்போம், மிதிச்சிருவான், ஒண்ணு இல்லாம மிதிச்சிருவான். உடனே ஜனங்கள்லாம் ஓன்னு உட்கார்ந்து அழுதாங்க. ஆனா அதே இதுல தெய்வீக பார்வையோடு 2 பேர் போயிருந்தான், யோசுவாவும் காலேபும். அவங்க சொன்னாங்க, ராட்சச பிறவி என்ன ராட்சச பிறவி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், பயங்கர பராக்கிரமசாலியா அவர் நம்மோடு இருக்கிறார், நம்ம அந்த தேசத்தை ஜெயிச்சிருவோம். இது விசுவாசியின் அறிக்கையா, இல்ல நம்ம எல்லாம் வெட்டுக்கிளி போல இருக்கோம், ஒன்னும் தேர மாட்டோம், இப்படி சொல்றது விசுவாசத்தின் அறிக்கையா? இன்னைக்கு சபையில அந்த 2 கூட்டம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா மெஜாரிட்டி கூட்டம் இப்படித்தான் இருக்கு. பிரச்சனைகளை பார்த்த உடனே கண்ணீர் விடுறது, குழம்புறது, அதீரியப்படுறது, அவிசுவாசப்படுறது, வாழ்வா சாவா, இன்னைக்கு செத்துறலாம் நினைச்சேன், நாளைக்கு செத்துறலாம் நினைச்சேன். இப்படி நீ பைபிளை வச்சுக்கிட்டு நம்ம பேசவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நொறுக்கி தகர்த்து போட, அந்த வல்லமைகளை கொண்டு நமக்கு முன்னாக போட தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பூனையை பாருங்க, ஒரு தாய் பூனை என்ன செய்யுது,
குட்டி போட்ட அந்த தாய் பூனை ஒரு எலிய போய் விரட்டி பிடிச்சிடும், கொல்லாது. அரைகுறை குற்றியோடு கொண்டு வந்து யார் முன்னால போடும்? குட்டிக்கு முன்னால போடும். இந்த எலி உயிருக்கு போராடி தடபுடன்னு எழும்பி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த குட்டி எலிகள்லாம் இந்த குட்டி பூனைகள்லாம் சேர்ந்து அதை பிடிச்சு பிச்சு எடுத்து சாப்பிடும். அது ட்ரைனிங். அதுபோல தலைய நசுக்கின சத்ருவை பாம்ப, உடம்பு துடிக்கிற பாம்ப ஓ முன்னால கொத்தருக்கு ஏற்கனவே தலைய நசுக்கி கொண்டு வந்து போடுறாரு. நீ என்ன செய்யணும்? பாம்பு இருக்கு, வால் இருக்கு, அசைது, இந்த அடி அடிக்குதுன்னு நீ போக கூடாது. நீ நல்லா பாரு, அதனுடைய தலை ஏற்கனவே நசுக்கப்பட்டது. அதுதான் சத்தியம். மோட்ச பிரயாணத்துல நீங்க போனீங்கன்னா, அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா, போய்கிட்டே இருப்பான். ஒரு குறுகிய பாதை வந்துடும், 2 சிங்கம் நிக்கும். போன்னு சொல்லுவாங்க. அவன் சொல்லுவான், இங்கேயும் நிக்குது, நான் எப்படி உள்ள போறது? நான் போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன். கடைசியில பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு? அப்போ ஒரு சத்தம் கேட்கும், நல்லா பாரு. அந்த சிங்கம் கட்டப்பட்டு இருக்கிற அவன் நல்லா பாப்பான், ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கோம். அந்த 2க்கு நடுவில் போயிட்டே இருக்கும். இதுதான் நம்முடைய மார்க்கம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளக்கூடிய மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம். நம்முடைய வாழ்க்கையில சத்துருவை மிதிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு. நான் அதைத்தான் உங்களுக்கு ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மோடு பேச விரும்புகிறார். தானியேலின் புத்தகத்துல பார்த்தால் அந்த ராஜா ஒரு பெரிய சிலையை பார்த்தான். பயங்கரமான சிலை, பிரம்மாண்டமான ஒரு சிலை. அந்த சிலையை பார்த்து அவன் அப்படியே பிரமிச்சிட்டான். இப்படி ஒரு சிலை, தலை பொன்னால் செய்யப்பட்டது, அப்படி வெள்ளி, வெங்கலம், இரும்பு, களிமண், ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்கிட்டு தரம் தாழ்ந்து வந்து கொண்டே இருக்கிற இது இப்படி ஒரு பெரிய சிலை நிக்குதேன். அருமையானே, உங்களுக்கு விரோதமாய் கூட பல விக்கிரகங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒரு காலத்தில் விக்கிரகத்தின் பிடியில இருந்து வந்தவர்களா இருக்கலாம், விக்கிரக போராட்டங்களிலே சிக்கி தவித்தவர்களா இருக்கலாம். அதை விட்டு இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய பட்சத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். அது நிமித்தமாக உங்களுக்கு விக்கிரகங்களுடைய பலவிதமான போராட்ட சக்திகள் மறைமுகமாக வெளியரங்கமாக இருக்கலாம். இடைநாட்களிலே விக்கிரகங்களுக்கு விரோதமாய் நீங்கள் பல ஜபத்திலே நீங்கள் கலந்து கொண்டபடினால் உங்களுக்கு பல விக்கிரகத்தின் போராட்டங்களும் கூட இருக்கலாம். இந்த சிலையை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு கல், கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வானத்திலிருந்து அது உருண்டு வந்து நேர அந்த சிலையின் பாதத்துல மோதிச்சு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சிலை விழுந்து நொறுங்கி ஒண்ணுமில்லாம போய் பதறு கொப்பாய் மாறினது. திடீர்னு ஒரு காற்று அடித்தது, எல்லாமே பறந்து போயிட்டுன்னு தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 31 இருந்து 35 வரை வாசித்தால் நாம் அதை விளங்கிக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? அது பெரிய சிலையாக நிக்கட்டும், அது ஒரு பெரிய பர்வதமாக இருக்கட்டும், அது ஒரு பெரிய மலையாக இருக்கட்டும், உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் மூலமாய் நாம் அதை மிதிக்க வேண்டியது அவசியம். இவைகளை மிதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அபிஷேகத்தினால் ஒரு புதிதும் கூர்மையுமான எந்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். எந்த பிரச்சனைனாலும் நீங்க பின்வாங்காதீங்க, எந்த பிரச்சனைனாலும் தற்கொலையை நாடாதீர்கள், எந்த பிரச்சனைனாலும் தேவ சமூகத்தை விட்டு ஓடாதீர்கள், எந்த பிரச்சனைனாலும் உடனே பைபிளை தூக்கி ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். எந்த பிரச்சனையானாலும் முழங்காலை முடக்கு, எந்த பிரச்சனையானாலும் இரவு நேரங்களில் கைகளை உயர்த்து, எந்த பிரச்சனையானாலும் நீங்கள் உங்களுடைய அபிஷேகத்தை உபயோகப்படுத்துங்கள். அந்நிய பாஷையில தேவனோடு பேசுங்கள், ரகசியங்களை தேவனோடு பேசுங்கள், தேவனை உங்களுடைய அறைக்கு கூட்டிக் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிறதெல்லாம் பைபிள் சொல்லுகிறது, செருபாபேலே நான் உனக்கு முன்பாக இருப்பேன், நீ திடன்கொள். அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், அவன் வந்து நிற்கும் போது நீ சமபூமி ஆவாய். இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே அருமையானவர்களே, நீங்கள் இந்த சத்துருவை மிதிப்போம் என்கிற அறிக்கைக்குள் நீங்கள் வருவீர்களானால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதங்கள் அப்படியே சமபூமியாய். அதுதான் தேவன் உனக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் கூட எழும்பி வருகிறார்கள், பயங்கரமான சத்துருக்கள். அண்ணனே தம்பியை வெறுக்கிறான், தம்பி அண்ணனை வெறுக்கிறான், விசுவாசிகளை வெறுக்கிறார். உலகத்துல வேலை ஸ்தலங்களில கொஞ்சம் நீங்க ஸ்கில்ஃபுல்லா இருந்தா உடனே பொறாமைகள், கொஞ்சம் பண வசதி கிடைச்சிட்டா மத்தவங்க உங்க மேல பொறாமைப்படுகிறது. நீங்க கொஞ்சம் நல்லா சுகமா அழகா இருக்கீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் பலர் பல விதங்களில, பிசினஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஒரு நிலம் வாங்கிட்டீங்க, ஒரு வீடு வாங்கிட்டீங்க, உடனே உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் எழும்புகிறார்கள். நீங்க சும்மா இருந்தாலும் துன்மார்க்கர்கள் எழும்புகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த வல்லமைகளை எல்லாம் நீ மிதிப்பாய். இது தேவன் உனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ஏனென்றால் நீ தேவனை வணங்குகிறாய். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். சத்துருக்களின் மேடுகளை மிதிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் இருக்கிறது, ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு முன்னால சத்துருக்கள் மனிதர்கள் எழும்பி நிக்கவே முடியாது. மொர்தெகாய் ஒரு வாயில் காப்போன், ஒரு யூதன். ஆனா அவனுக்கு முன்னால ஆமான் நிக்க முடியல, முட்டி முட்டி மோதி கடைசியில அவன் மரத்துல தூக்கப்பட்டு விட்டான். அதான் அவனுக்கு முடிவு.
உனக்கு விரோதமாய் ஒரு வல்லமை ஒரு துன்மார்க்கன் எழும்பிட்டானா, துன்மார்க்கனை உற்று விசாரித்தாயானால் அவன் அங்கே இல்லை. நம்முடைய ஊழியக்காரர் ஒரு கிராமத்துல போய் ஊழியம் செய்தார். பாஸ்டர் தவமணி என்று உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு கிராமத்துல போய் ஊழியம் செஞ்சா அந்த கிராமத்துல உள்ள ஒரு முக்கியமான ஆள் அவரை பிடிச்சி அடிச்சுட்டான். அப்ப அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து சொன்னாங்க, ஏன்பா அவரு ஒரு சாமியாரு, ஏதோ தனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு போறாரு, அவரு போய் நீ ஏன் அடிக்கிறாரு? இல்ல இப்படிப்பட்டவங்க எல்லாம் அடிக்கணும்னு சொன்னான். இவரு அடி வாங்கிட்டு பேசாம போயிட்டார். அடுத்த வாரம் அதே இடத்துக்கு இவர் போனார். போனா அவன் இல்ல, அவன் வீடு இல்ல, அவன் குடும்பம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. என்னன்னு விசாரிச்சா, உங்களை அடிச்சுட்டு போனாங்க இல்லையா, அடுத்த நாள் ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிட்டான். எல்லா போலீஸ் எல்லாம் வந்து மற்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப அடிச்சுட்டாங்க. அது அவமானம் தாங்க முடியாம ஊரை விட்டு நெஞ்சிட்டான். வீட்டை காலி பண்ணி ஓடியே போயிட்டான். துன்மார்க்கனை உற்று விசாரித்தாயானால் அவன் இருந்த இடத்துல அவன் இல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? மல்கியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சத்துருக்கள் துன்மார்க்கர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற துஷ்டர்களை கண்டு பயப்படாதீங்க. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எழுதி வச்சுக்கோங்க. மல்கியா 4:3. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இவைகளை உங்களுக்காக செய்யும் பொழுது அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களுக்கு கீழே சாம்பலை போல இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால உங்களுக்கு விரோதமாக ஒரு துன்மார்க்கன் எழும்பவே முடியாது. அப்படி ஒரு துன்மார்க்கன் எழும்பிட்டான்னு சொன்னா அவன் உன் காலில் மிதிபட போறான்னு. அதான் தேவன் உனக்கு கொடுக்கிற வார்த்தை. உனக்கு விரோதமா எழும்பிட்டான்னா அவன் விதைச்சிட்டான், உனக்கு விரோதமா பேசிட்டான்னா அவன் விதைச்சிட்டான்னு அர்த்தம். அவன் நிச்சயமா என்ன செய்வான்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் விதைத்தவன் தேவனிடத்திலிருந்து எதை பெறுவான்? அறுப்பை பெறுவான். உனக்கு விரோதமா ஒருத்தன் நாக்குல வாயில நாவ போட்டு பேசிட்டான், உனக்கு விரோதமா கையை நீட்டிட்டான்னு சொன்னா அதனுடைய முடிவு அவன் உன் காலுக்கு கீழே வரப்போகிறான். இதுதான் சத்தியம். துன்மார்க்கரை உற்று விசாரித்து பாருங்கள், அவனை உன் கால்களுக்கு கீழே கொண்டு வந்து உள்ளங்கால்களுக்கு கீழே நான் சாம்பலாய் மாற்றுவேன். எந்த துஷ்டனும் உனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. அப்படி எழும்புறான்னா அவன் உன் காலுக்கு கீழே வரப்போறான்னு சத்தியம். ஏனென்றால் நீ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம். அதனால தான் சொல்லி இருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு உப்பானவன் யார்? உனக்காக அவர் சகாயம் செய்கிறவர், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. சீக்கிரமாய் உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய். எந்த இடத்துல உன்னை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, எந்த இடத்துல நீ வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, எந்த இடத்துல நீ நிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ, அதே இடத்துல உன்னுடைய சத்துருவை நீ மிதிப்பாய், அதே இடத்துல நீ நிற்பாய். அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர், நமக்காகத்தான் இயேசு வர்றார், நமக்கு தான் அவர் சகாயம் செய்கிறார். அதே அதிகாரத்துல உபாகமத்துல 33:26 பாத்தீங்கன்னா, அவர் யெசூரனுக்காக சகாயமாய் வான மண்டலங்களில் வருகிறார். தேவனுடைய ஜனத்துக்கு சகாயம் செய்வது அவருடைய வேலை. இன்னைக்கு ஒரு சிலர் கேட்கிறாங்க, உங்கள் தேவன் எங்கே? சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் கேட்கிறபடினால் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அவங்க கேட்கிற கேள்வி என் இருதயத்தை உடைக்குது. எனக்கு அந்த வார்த்தையை தாங்கவே முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் கேட்கிறார்கள். சங்கீதம் 42:3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இன்னைக்கு கேட்கிறாங்க, உங்கள் தேவன் எங்க? ஏன் இந்த பிரச்சனையில உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யல? ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல? ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருந்தா எப்படி நடக்குமா? உன் தேவன் எங்கே எங்கேன்னு கேட்கும் போது நமக்கு சில இடங்கள்ல அப்படி அவமானப்பட்டு கூனி குறுகி போனது போல இருக்கிறோம். பயப்படாத, உனக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பதில் வசனம். அது என்ன? மீகா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல உன் தேவன் எங்கே என்று கேட்கிற அந்த வல்லமைகளுக்கு தேவன் கொடுக்கிற முடிவு என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்துருவானவள் அவள் அதை பார்க்கும் போது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும், இனி வீதிகளில் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். உன் தேவன் எங்கே என்று என்னோடு சொல்லுகிற சத்துருவை நான் பார்க்கும் போது வெட்கம் அவளை மூடும், அவனை மூடும். நான் வீதிகளின் சேற்றை போல அவைகளை மிதிப்பேன், அவள் மிதிக்கப்படுவாள். உன் தேவன் எங்கே என்று பரியாசம் பண்ணின ஒரு கூட்டத்தை நீ காண்கிறாய். உன் தேவன் எங்கே என்று கேட்கிற உன் சத்துருக்களை நீ கேட்கிறாய். உன் தேவன் எங்கே என்கிற வார்த்தை உன்னை புண்ணாக்குகிறது. உன் தேவன் எங்கே என்று கேட்கிற வார்த்தை உன் குடும்பத்திலே உன்னை தலைகுனிய வைக்கிறது. இப்படிப்பட்ட பாதையில் போகிற தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்கிற கேட்கிற வல்லமைகளை எல்லாம் கர்த்தர் உனக்கு கீழே மிதிக்கும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் தேவன் எங்கே என்று அவர் வெளிப்படுத்த போகிறார். உன் தேவன் ஜீவிக்கிறார் என்பதை வெளிப்படுத்த போகிறார்.
உன் தேவன் உனக்காக எழுந்தருளி கிரியை செய்கிறவர் என்பதை அவர் நிரூபிக்க போகிறார். உன் தேவன் அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்பதை வெளிப்படுத்த போகிறார். உன் தேவன் உன் தரித்திரத்தை நீக்குகிறவர், உன் தேவன் உன்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிறவர், உன் தேவன் உன்னை சுகமாக்குகிறவர், உன் தேவன் உன் வியாதியை போக்குகிறவர் என்பதை அவர் வெளிப்படுத்த போகிறார். அதை கேட்கும் பொழுது சத்துரு மிதிப்பட்டது போல மாறிவிடுவான். அதனால் தான் அதே மீகாவிலே சொல்லி இருக்கிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டாதே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று மீகா 7:8 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நாட்களிலே சொல்ல வேண்டியது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே, சந்தோஷப்படாதே, நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கக்கூடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருக்கும் காலம் வந்துவிட்டது என்பதை நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள். உங்கள் சத்துருக்களை மிதிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் கிருபையையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உனக்குள்ள ஒரு நன்மை இருக்காது, உன்னிலிருந்து கர்த்தர் ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் உனக்கு விரோதமான சத்துருக்களை கர்த்தர் நிச்சயமாய் மிதிப்பார். இதுக்குரிய ஒரு வாக்குத்தத்தம் சகரியா 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பார்க்கும் பொழுது, அவர்களில் இருந்து கோடிக்கல்லும் அவர்களில் இருந்து கூடாரமுளையும் அவர்களில் இருந்து யுத்த வில்லும் வரும், அவர்களில் இருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள், அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, அவர்களில் இருந்து கோடிக்கல், அவர்களில் இருந்து கூடாரமுளை, அவர்களிலிருந்து யுத்தவில், அவர்களிலிருந்து ஆளுகிறவர்கள் புறப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? ஒன்றுமே இல்லாம புறக்கணிக்கப்பட்டு இனிமே யூஸ்லெஸ், சபைக்கு பிரயோஜனம் இல்ல, ஊழியத்துல பிரயோஜனம் இல்ல, குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்ல, அபிஷேகம் இழந்து தோல்வியை சந்தித்து உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கின ஒரு நிலவரத்துக்கு சத்துரு கொண்டு வந்து விட்டான். இனிமேல் உனக்குள்ள ஒரு நன்மையும் இல்ல, உனக்குள்ள வேற இதுமே ஒண்ணுமே பேசுறதுக்கோ செயல்படுகிறதுக்கோ ஒன்றுமே இல்ல. அவ்வளவு நிர்பந்தமான நிலவரத்தில் இருக்கிற ஒரு நெருக்கத்தில் நீ போய்கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிலிருந்து நான் கோடிக்கல்லை கொண்டு வருவேன், உனக்குள்ளிருந்து மறுபடியும் ஆளுகிற சக்தியை உனக்கு வெளியே கொண்டு வருவேன். ஒருவேளை நீங்க உங்களை தாழ்த்தி இருக்கலாம், ஒருவேளை உங்களை நீங்களே நொந்து போயிருக்கலாம். நமக்கு ஒண்ணுமே இல்ல, உலகத்திலேயும் நமக்கு ஒண்ணு இல்ல, சபையிலையும் ஒண்ணும் இல்ல, ஊழியத்திலையும் ஒண்ணும் இல்ல, கிருபை இல்ல, தெய்வீகம் இல்ல, நஷ்டப்பட்டு போயிருச்சு, எல்லாம் கெட்டு போயிருச்சு, இவ்வளவு ஒரு நெருக்கமான பாதையில போய்கிட்டு இருக்கிறோம். இனி நம்ம இருக்கணுமா? இனிமேல் நம்ம வைத்து கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாதே. இப்படிலாம் நீங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். நீங்கள் வேதத்துல படித்து பாருங்க, செத்து பள்ளத்தாக்களை தூக்கி போடப்பட்டு மாம்சம் எல்லாம் அழுகி எல்லாம் கழுகு நரிகள் சாப்பிட்டு ஒண்ணுமே மாம்சம் அந்த ஒண்ணுமே இல்லாம வெறும் எலும்பு கூடுகளாக போன ஒரு பள்ளத்தாக்குல அப்படி எலும்பு கூடுகள் நிறைந்து கிடந்த, ஒண்ணுமே கிடையாது, வெறும் எலும்பு தான். தலையோடு அங்க கிடக்கும், அங்க ஒரு கை கிடக்கும், இங்க ஒரு கை கிடக்கும், அங்க முழங்கை கிடக்கும், அங்க மூட்டு கிடக்கும், அங்க கால் கிடக்கும். இப்படி கிடந்த எலும்புகள் சிதறி கிடந்த ஒரு பெரிய பள்ளத்தாக்கிலே ஒரு மனிதனை கொண்டு போய் ஆவியானவர் விட்டார். அவன்கிட்ட பேச ஆரம்பித்து, நீ இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லணும். இவ்வளவு பேர் உயிரோடு இருக்கும் போது தீர்க்கதரிசனம் சொன்னாலே கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறான். இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எல்லாம் உயிரோட தான் இருக்கும், நல்ல உயிரோட இருக்கும். டெஸ்ட் பண்ணா எல்லாருக்குமே நல்ல சுகம், தேகம், ஆரோக்கியம். இங்க ஒரு தீர்க்க தரிசனம் வந்தாலே ஜனம் அசையல, அப்படியே எங்கேயோ உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ஆனா இவனை கொண்டு போய் எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குல கொண்டு போய் தீர்க்கதரிசனம் சொல்லுங்க, இது உயிரடையுமா? அவன் பார்த்தான், இது வித்தியாசமான ஒரு கோணத்துல நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாருன்னு சொல்லிட்டு, இந்த பைபிள்ல பிரச்சனையான நேரத்துல எல்லாம் அவங்க யூஸ் பண்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதை நீரே அறிவீர் அப்படிமா. பேதுருவை கேட்ட உடனே, நீ என்னை நேசிக்கிறாயா? அதை நீர் அறிவீர். ஏன்னா தெரியும், மறுதளிச்சதும் தெரியும். இப்ப போய் ஆமான்னு எப்படி சொல்றது? ஆமாண்டவரேன்னு சொல்லிட்டு அது நீர் அறிவீர்னு சொன்னான். அதே போல எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குல நிப்பாட்டிட்டு இவைகள் உயிரடையுமா? உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே அது நீர் தான், உமக்கு தான் தெரியும் உயிரடையுமா என்னன்னு. சரி, அப்ப நீ தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. தீர்க்கதரிசனம் சொல்லிட்டான். தீர்க்கதரிசனம் சொல்லி முடியும் போது ஒரு பெரிய காற்று, ஒரு பெரிய இரைச்சல். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எலும்புகள் எல்லாம் அந்தந்த காலு கையோட போய் டக்கு டக்கு டக்குன்னு சேர்ந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அடுத்து நரம்புகள் எல்லாம் வந்து பின்னி கொண்டது. அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சதைகள் உண்டாயிருச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜீவ சுவாசம் உள்ள வந்தது. எல்லாம் எழும்பி உயிரோட நின்னுட்டான். இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? ஒண்ணுமே இல்லாவிட்டாலும் தேவனுக்கு உருவாக்கும் சக்தி ஒன்று, சிருஷ்டிப்பின் சக்தி அவரிடத்தில் இருக்கிறது. ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்க 0 பாயிண்ட்ல இருக்கலாம், ஒண்ணுமே இல்ல, கிருபை போயிருச்சு, அபிஷேகம் போயிருச்சு, ஜீவன் போயிருச்சு, எல்லாமே நஷ்டப்பட்டுருச்சுன்னு. ஆனா உருவாக்குகிறவருடைய கையில் நீ ஒப்பு கொடுத்தால், சிருஷ்டிகருடைய கையில் உன்னை ஒப்பு கொடுத்தால், உனக்குள்ள இருந்து ஆளுகையின் சக்தியை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். உனக்குள்ள இருந்து ஒரு கோடிக்கல்லை கொண்டு வருவார்.
உனக்குள்ள இருந்து ஒரு ஜீவனுள்ள ஒரு கல்லாய் உன்னை மாற்றுவார். உனக்கு முன்பாக அந்த வல்லமைகளை மிதிக்க கூடியவனாய் கர்த்தர் உன்னை மாற்ற முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24-25 பார்க்கும் பொழுது, யோசுவா 5 ராஜாக்களை அவன் ஜெயிக்க சூழ்நிலை உண்டாகிறது. 5 ராஜாக்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக கூடிக்கொண்டு அவங்க எல்லாரும் ஆள் அனுப்பி ஒன்று செட் பண்ணி கொண்டு 5 ராஜாக்கள் புறப்பட்டு வந்து தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். யோசுவா அந்த 5 ராஜாக்களையும் முறி அடித்தான். முறி அடிச்சா அவங்க ஓடி போய் ஒரு கெபில ஒளிஞ்சிட்டாங்க. இந்த 5 ராஜாக்களையும் கெபில இருந்து வெளியே கொண்டு வந்து 5 ராஜாக்களையும் வரிசையா படுக்க வச்சு யோசுவா 10ஆம் அதிகாரம் 24 அவர்கள் யோசுவாவின் இடத்துக்கு கொண்டு வந்த போது, யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து எல்லா யுத்த அதிபதிகளும் மொத்தமா ஆயிரக்கணக்கான யுத்த அதிபதிகள் வந்து வரிசையா கிடந்த 5 ராஜாக்கள் கழுத்துல தலைய கால வச்சாங்க, மிதிச்சாங்க. இது எதை காண்பிக்கிறது? பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு விரோதமாய் அவனுடைய சரீரத்திலேயே 5 புலன்கள் வேலை செய்யும். 5 சென்சஸ். இந்த 5 புலன்கள் பயங்கரமா வேலை செய்யுது. இந்த 5 புலன்களை அடக்கிட்டான்னா அவன் பரிசுத்தவான். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இங்க இருக்கிறீங்க, இந்த நினைவுகள் எங்க போய்கிட்டு இருக்குன்னு தெரியாது. இப்ப அது தமிழ்ல சொல்லுவான் இல்லையா, அடிக்கடி சொல்லுவேன், மனம் ஒரு குரங்கு. மனம் ஒரு குரங்கு. இங்க இருக்கும், வீட்டுக்கு போயிடும். ஒரே தாவல வீட்டுக்கு போயிட்டு கம்பெனி போயிட்டு ஃபாரின் போயிட்டு திருப்பி வந்து அமைதியா உட்காந்து அலையிலையா சொல்லும். அது ஒரு குரங்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம சிலர்லாம் கட்டுப்பாடு இல்லாம போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு பரிசுத்த ஆவி. உன்னுடைய 5 புலன்களை நீ கட்டுப்படுத்தி விட்டால் நீ ஒரு ஜெயவான ஒரு பரிசுத்தவான். யோசுவா இந்த 5 ராஜாக்களை விரட்டினான். அவர்களை ஒரு கெபில வைத்து பிடித்தான். மெக்கதா என்கிற ஒரு கெபில அவங்க போய் ஒளிஞ்சாங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 5 ராஜாக்களும் மக்கதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளிந்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த 5 புலன்களை அடக்குவது எப்படி? 5 புலன்கள் பிடிபடக்கூடிய இடம் எது? நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்க, டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா மக்கதா அப்படின்னு சொன்னா மந்தை மடங்கும் இடம், மந்தை மடக்கும் இடம், அதுதான் சபை. இந்த 5 புலன்களை நீங்க அழிக்கணும், கழுத்துல கை வைக்கணும், கால் வைக்கணும், அவங்களை மிதிக்கணும் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா 5 புலன்களை அடக்கி உன்னுடைய கண்ணை, மெய்னா சரீரம், கண்ணு, மூக்கு, செவி, வாய், இந்த 5ஐயும் நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சபையில இருந்தாதான் இந்த வல்லமைகள் உன் காலுக்கு கீழே வரும். சபை ஐக்கியம், ஒரு ஆராதனை, ஒரு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், இந்த உபதேசம், இந்த சத்தியம், இந்த அபிஷேகம் இதுல வரும் பொழுதுதான் ஆவியினால இந்த சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் என்ன செய்யலாம்? அழிக்கலாம், மிதிக்கலாம். மக்கதா அப்படின்னு சொன்னா மந்தை மடக்கும் இடம். இது ஒரு சிலருக்கு தெரியாது. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 7ஆம் வசனத்துல அங்க ஒரு ரூபவதி வந்து ஆண்டவரிடத்துல பேசுகிறாள். அவளுக்கு ஒரு சின்ன டவுட். ஏனண்டா அவ ஒரு அருமையான ரூபவதி, இல்லாவிட்டா மனவாட்டியாய் மாற வேண்டியவள். அவள் இருக்கிற இடம் வேற. 7ஆம் வசனத்துல, என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை நீர் எங்கே மேய்த்து அதை மத்தியானத்திலே எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன? அப்படின்னா இங்க என்ன அர்த்தம்? உம்முடைய மந்தையை நீர் எங்கே மடக்குகிறீர்? 2 மந்தை இங்க இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறார். ஒன்று ஆத்தும நேசருடைய மந்தை, மற்றொன்று தோழருடைய மந்தை. நம்ம எந்த மந்தையில இருக்கோம்னு பார்க்கணும். சபைகள் பல வகைப்படும். ஒன்று ஆத்துமநேசருடைய சபை, மந்தை மடங்கும் இடம். அவங்க அந்த பெண் வந்து கேட்கிறா, உம்முடைய மந்தையை நீர் எங்கே மடக்குகிறீர்? அதை எனக்கு சொல்லும். நான் உண்மையான சபை தெரியாம நான் தோழரின் மந்தையில அலைந்து திரிய வேண்டியது என்ன? அங்கே போய் நான் இருந்து ஆராதிக்க வேண்டியது என்ன அப்படின்னு அவர் கேள்வி கேட்கும் போது அவர் சொல்றாரு, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை பின்பற்றி போய் மேய்ப்பர்களுடைய அந்த கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. சரியான மந்தையை பார்த்து நீங்க அந்த மந்தையில வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 5 புலன்களை அடக்கக்கூடிய கிருபை, சக்தி இந்த சத்திய உபதேசத்தின் மூலமாய், இந்த அபிஷேகத்தின் மூலமாய் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய 5 புலன்களையும் அபிஷேகத்தில் நீங்க அடக்கி ஆண்டு நீங்கள் எண்ணங்களையும் சிந்தைகளையும் சிறைப்பிடிக்கிறவர்களாய் காணப்பட்டு ஜெயாளிகளாய் மாறுவீர்கள். இதுதான் அங்க நடந்த சம்பவம். இந்த 5 ராஜாக்களையும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது,
இந்த 5 உங்களுக்கு பயங்கர போராட்டத்தை உண்டு பண்ணும். இந்த கண்ணு இருக்கே சும்மா இருக்காது, இந்த வாய் இருக்கே சும்மா இருக்காது, இந்த செவி இருக்கே சும்மா இருக்காது, இந்த மூக்கும் சும்மா இருக்காது, இந்த சரீரமும் சும்மா இருக்காது. இங்க உட்கார்ந்தா கூட ஏதாவது ஸ்மெல் அடிச்சு அப்படியே எடுத்துக்கிட்டே இருப்பான், திரும்பி பாப்பான், யாரோ சென்ட் போட்டு வந்துட்டான் போல் இருக்கு அப்படிமா. பக்கத்து வீட்டுல என்ன இருந்தாலும் இந்த மூக்கு இழுத்துரும். அடுத்து வாய் சும்மா இருக்காது. 1 மணி நேரம் நீ பேசாம இருந்தா நம்ம ஆளுங்களுக்கு அவார்டு கொடுத்தா அவ்வளவு பேரும் தோத்துருவான். ஏன்னா அவனுக்கு பேசாம இருக்க முடியாது, தூக்கத்திலே பேசிட்டு இருக்கான, அவன் எப்படி சும்மா இருக்கும்போது பேசாம இருப்பான். அடுத்து கண்ணு, எல்லாரும் கண்களை மூடுவோம் அப்படின்னாலும் இவனுக்கு கண்ணுல ஜெயமே கிடையாது. இந்த 5 புலன்களை, இந்த சக்திகளை கீழ்ப்படுத்துறது தான் தெய்வீக வல்லம். அதனாலதான் சொல்லுகிறது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ல, என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். உன்னை கீழ்ப்படுத்துகிற சக்திகளை நீ கீழ்ப்படுத்தணும். அந்த வல்லமையில நீ ஜெயிக்க வேண்டும். ஒரு சிலர் சொல்றாங்க இந்த மார்க் ரொம்ப கஷ்டங்க, இந்த சத்தியம் ரொம்ப டஃப், இந்த உபதேசம் ரொம்ப டஃப். மற்ற இடத்துல பாருங்க ரொம்ப சிம்பிளா பேசுறாங்க, ரொம்ப ஹம்பிளா பேசுறாங்க, இங்க அதிகாரத்தோட பேசுறாங்க, ரொம்ப வித்தியாசமா பேசுறாங்க, வெட்டு 1 துண்டு 2 பேசுறாங்க, நீ போக மாட்டேன்னு சொல்லிடுறாங்க பரலோகத்துக்கு. இப்படி எல்லாம் பேச முடியுமா? பேசலாம், போக முடியாதுங்கிறத போக முடியாதுன்னு சொல்றது ஒண்ணும் தப்பே கிடையாது, அது ஒரு பாவமும் அல்ல. ஆனா இது ஒரு கடினமான உபதேசம்னு அநேகர் சொல்றாங்க, இப்படி வாழ முடியாதுன்னு அநேகர் சொல்றாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலே, அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள்? இயேசு இருக்கும் பொழுதே இந்த பேச்சு இருந்துச்சு. ஆனா பைபிள் சொல்லுது, இந்த உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சிட்டேன்னா எல்லா வல்லமையும் லேசா உன் காலில் வந்து மிதிப்படும். ரொம்ப சிம்பிள், அப்படித்தான் பைபிள் சொல்லுது. நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களை லேசாய் அவர்கள் மிதித்து போட்டார்கள். சத்துருவை மிதிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல, நீ பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர்கள் சத்துருக்களை அவர்கள் லேசாய், இப்படியே பென்யமீனரை வளைந்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள். ரொம்ப சிம்பிளா கர்த்தர் ஜெயத்தை கொடுத்துட்டார். இதுதான் நீங்க பாருங்க, சில பிள்ளைகளுக்கு சில பேப்பர் ரொம்ப டஃபா இருக்கும், மண்டையில ஏறவே ஏறாது, படிச்சு முடிச்ச உடனே ஞாபக சக்தியில போயிடும், அது ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே படிக்காத மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப ஜெபிச்சு பயந்து நொறுங்கி எல்லாத்தையும் ஊரெல்லாம் ஜெபிக்க சொல்லிட்டு போவாங்க. எல்லா ஜெபத்துக்கும் பிறகு போனா அங்க எப்படி இருக்கும், பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது தேவன் செய்யற ஒரு உதவி, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனாலதான் இங்க பைபிள்ல சொல்லி இருக்கிறது, அவர்கள் பென்யமீனரை துரத்தி லேசாய் மிதித்து போட்டார்கள். ரொம்ப சிம்பிளா ஜெயிச்சிட்டாங்க. நீங்க மந்தை மடக்கும் இடமாகிய மக்கதாவைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, இந்த 5 புலன்களை 5 பொறிகளை நீ கட்டுப்படுத்தலாம். கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து இந்த 5 வல்லமைகளையும் உனக்கு கீழே கொண்டு வருகிறார். அடுத்ததாக நீதிமொழிகள் 27:7, நீதிமொழிகள் 27:7 வாசிக்க முடிந்தால், திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசியுள்ளனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிப்பான். இதுக்குள்ள ஒரு சத்தியம் மறைந்து, திருப்தி அடைந்தவன். இந்த உலக வாழ்க்கையில இந்த மார்க்கத்துல வந்த உடனேயே நமக்கு ஒரு திருப்தி உண்டாயிடும். இன்னும் உலகம் இருக்கு, அதை அனுபவிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை அனுபவிக்கணும், இதை வைக்கணும், இதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும். இந்த தன்மை நமக்குள்ள வரக்கூடாது. எப்ப நம்ம பைபிளை தூக்கிட்டோமோ அன்னைக்கு உனக்கு ஒரு கான்செப்ட் இருக்கணும், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி நமக்கு மிகுந்த ஆதாயம். அது வரைக்கும் கிடைச்சது. இந்த மன்னா பொழியப்பட்ட உடனே இந்த ஜனங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா ஓடி போய் மொத்தமாலிட்டு வந்துட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க சாப்பிட்டு போக மிச்சதெல்லாம் என்ன ஆகி போச்சு, எல்லாம் பூசணம் முத்து போச்சு. நீங்க எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் இன்னைக்கு சேர்த்துட்டீங்கன்னா நீ ஒன்னும் கொண்டு வந்ததுல கொண்டும் போறதில்ல. ஒரு பிள்ளை கூட நீ போறதுக்குள்ள அடிச்சுக்குவானே தவிர உன் அடக்காரனை கூட கண்டுக்க மாட்டான். அந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு தான் அவங்க ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. எது 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 உயிரோட இருக்கும் போதே அடிச்சுக்கிறான், இனி செத்துட்ட பிறகு சும்மா இருப்பானா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில முதலாவது திருப்தி அடையுங்க. கர்த்தர் கொடுத்த வீடு போதும், கர்த்தர் கொடுத்த வண்டி போதும், கர்த்தர் கொடுத்த இது ஒவ்வொன்றிலையும் நீங்க திருப்தி அடையணும். 1 தீமோத்தேயுல வாசிக்கிறோம், வேதம் அழகாக சொல்லுகிறது, போதும் என்கிற மனதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6:6 பார்க்கும் பொழுது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அந்த போதும் என்கிற மைண்ட் உனக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, அட்டையின் குமாரத்தினுடைய ஆவி போயிருச்சுன்னு சொன்னா நீங்க திருப்தி அடைந்துருவீங்க. தேன்கூட்ட கூட மிதிக்கலாம். அட்டையின் குமாரத்தின் என்ன, தா தா 2 தான். அதுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே தெரியாது. போதுங்கிற வார்த்தை அட்டையின் குமாரத்திகள இதுல என்ன செய்யாது, கிடையாது, டிக்ஷனரியில கிடையாது. இன்னைக்கு நம்முடையவர்கள் வேதம் சொல்லுகிறது, திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். தேன் தான், அது அதிகமா புசிக்க முடியாது. அதே நீதிமொழிகள்ல 25:27 பாருங்க, தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. உன்னுடைய வாழ்க்கையில உலகத்தை, நீ இந்த நம்ம எல்லாம் உலகத்துல இருக்கிறோம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். இயேசு இந்த உலகத்துல தான் இருந்தார். ஆனா அவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல.
நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் உங்களை பகைக்காது. உலகத்தான் அல்ல என்று சொன்னால் உலகம் உங்களை பகைக்கும். இப்ப உங்களை உலகம் பகைக்குதா நேசிக்குதா? நீங்க உலகத்தை நேசிக்கிறீங்களா உலகத்தை வெறுக்கிறீங்களா? உங்களை நீங்களே இங்க கேள்வி கேட்டு பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இதெல்லாம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதே தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. அதனால் உலகமும் அதன் வேஷமும் கடந்து போகும், நமக்குள்ள வரக்கூடாது. உலகத்தின் உலகத்துக்கு வேஷம் நாம் தரிக்க கூடாது. உலகத்தில் நமக்கு ஒரு திருப்தி இருக்கணும். போதும், ஆண்டவர் கொடுத்தால் போதும், ஆண்டவர் கொடுத்தால் போதும். நீங்க போய் கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி லோனை கட்டி போட்டு ரோட்ல படாத பாடு படாதீங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே உங்களுக்கு மிகுந்த ஆதாயம். திருப்தி அடைங்க. கர்த்தர் கொடுத்ததுல திருப்தி அடைங்க. நீங்க தேனை மிகுதியாய் உலகத்தை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. அதுக்கு பிறகு சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பீங்க. தேனை நீங்க பாட்டு குடிச்சிருங்க, ஒரு லிமிட்டுக்கு பிறகு எப்படி இருக்கும்? அது மயக்கம் மாதிரியும் தெரியாது, எப்படி இருக்குன்னே தெரியாது. அவ்வளவுதான். பிரதர்னா கூட உனக்கு தெளிவு, நீ முழிச்சுதான் இருப்ப, ஆனா தெளிவே இருக்கு. உலகத்துல நீங்க சிக்கிட்டீங்க, நீங்க சித்தப்பிரமை பிடித்த மாதிரி தான், பைத்தியம் மாதிரி ஆயிடும். உலகம் 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 உலகம். ஏனென்றால் கண்கள் காண்கிறதுனால் திருப்தி ஆகிறது இல்லை, செவிகள் கேட்கிறதுனால் திருப்தி அடைகிறதும் இல்லை. அதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எத்தனை மணி நேரம் உட்கார்ந்தாலும் அதை ரசிச்சு ரசிச்சு பார்ப்பாங்க. ஆனால் உலக காரியங்கள்ல போதும், கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்கிறாரோ அது போதுமானது. நீ இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்லது போல நீங்கள் ஏதோ புசிப்புக்கு ஒரு ஆகாரம் தேவை, தங்குவதற்கு ஒரு இடம் தேவை, மரியாதைக்கு மானத்தை காப்புறதுக்கு ஒரு டிரெஸ் தேவை. இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியில இருந்தா நம்ம போயிட்டே இருக்கலாம். இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்துக்காக அலைந்து திரிந்து ஓடி உலகத்தின் மகிமையை தேடி நம்முடைய மேன்மையெல்லாம் நாம் இழந்து விடுவோம். இருக்கிறது போதும், கர்த்தர் கொடுத்தால் போதும். கர்த்தர் கொடுக்கணும்னா கொடுப்பார். தமிழ்ல சொல்லுவாங்க, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுப்பார். உனக்கு கொடுக்கணும்னு அவர் திட்டம் போட்டார்னா அது எந்த ஒரு மனுஷனும் நினைச்ச முடியாது. தேவன் நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது நிச்சயமா செய்வார். உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை உயர்த்தணும் அப்படின்னு அவர் பிளான்ல இருந்துச்சுன்னா அந்தந்த நேரத்துல கரெக்டா கொண்டு போவார். நீ சும்மா இருந்தா போதுமானது, நீ மௌனமா இருந்தால் போதுமானது. வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை ராஜாவா தேவனுக்கு மாற்ற முடியும்னா, அடிமையானவனை ராஜாவாக தேசத்துல 3வது அதிகாரியாக மாற்ற முடியுமானால், சிறைச்சாலையில் கிடந்த யோசேப்பை சிங்காசனத்துக்கு தேவனுக்கு கொண்டு வர முடியுமானால், வாயில் காக்கிறவனை ராஜ்யத்துல 2வது ஸ்தானத்துக்கு தேவனுக்கு கொண்டு வர முடியும்னா, உன்னையும் அவருக்கு உயர்த்த முடியும், கொண்டு வர முடியும், ஐஸ்வர்யனாய் மாற்ற முடியும், உன் தலையை உயர்த்தவும் தேவனுக்கு முடியும். அதனால திருப்தி அடைந்து உலகத்தை மிதிங்க. உலக ஆடம்பரங்களை தூக்கி தலையில வச்சுக்காதீங்க. டிரெஸ்ல ஆடம்பரத்தை கொண்டு வராதீங்க, அழகுபடுத்தாதீங்க, மேன்மைப்படுத்த வேண்டாம். அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. நீங்க இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தையும் நீங்க உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இல்ல. உலக காரியங்கள்ல கர்த்தர் கொடுத்தது போதும் என்கிற ஒரு திருப்தி தன்மைக்கு நீங்கள் வாருங்கள். சங்கீதம் 91:13, 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இங்கே சர்ப்பம், சிங்கம், தேள் என்ற 3 சக்திகளை சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, மிதிப்பது என்பது நம்மளுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. அடுத்து புதிய ஏற்பாட்டில் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்றைக்கு எத்தனை பேர் தைரியமாய் நீங்கள் சத்ருவின் வல்லமைகளை மிதிக்க போறீங்க, அதை கொல்ல போறீங்க? இன்னைக்கு நம்மள ஒரு சிலர்லாம் அபிஷேகம் பெற்றோம், வல்லமை பெற்றோம், ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்து சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு அப்படியே தடுமாறுறாங்க. கர்த்தர் கொண்டு வந்து நம்ம முன்னால அவன் தலையை நசுக்கி நமக்கு முன்னால போட்டா கூட நம்மள அநேகருக்கு தைரியம் வரல. பிசாசு துரத்துறாங்கன்னா ஓடி போயிடுறான், பாதி பேர் ஓடிடுறான். அப்படி இருக்கக்கூடாது. வியாதியை கண்டு பயப்படக்கூடாது, மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. விசுவாசத்துல நீங்கள் போராடணும். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்துல கிதியோன் தன்னுடைய மூத்த குமாரனாகிய எத்தேரை கூப்பிட்டு ஒரு சத்ருவை ஒருவனை பிடிச்சு வச்சிருக்கான், ஒரு ராஜாவை பிடிச்சு வச்சிருக்கிறான். அவனை பிடிச்சு முன்னால நிப்பாட்டிட்டு
இவனை கூப்பிட்டு சொல்றான், தன் மூத்த குமாரனாகிய 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, தன் மூத்த குமாரனாகிய எத்தேரை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு. சேபா சல்முனான்னு 2 ராஜாக்கள் நிக்கிறாங்க, 2 சத்துருக்களை பிடிச்சு வச்சிருக்கிறான். பிடிச்சிட்டு கிதியோன் சொல்றான், தன்னுடைய பையனை கூப்பிட்டு, மூத்த குமாரனை கூப்பிட்டு சொல்றான், வெட்டு 2 பேரையும். அவன் நான் வெட்டணுமா? நான் வெட்ட மாட்டேன். இதுதான் பாதி வேறு பைபிளை கையில வச்சுக்கிட்டு பைபிளுக்கு ஏற்ற ஒரு அதிகாரமும் வல்லமை இல்லாம ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. எத்தேரை கூப்பிட்டு சொல்றான், நீ எழுந்து இவனை வெட்டு, இவர்களை வெட்டி போடுன்னு. அவன் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான். அப்ப சத்துருக்களை சொல்றாங்க, மனுஷன் எப்படியோ அவன் பலன் அவ்வளவுதான் இருக்கும், நீங்களே எங்களை வெட்டி கொண்டுருங்க. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? சத்துரு சொல்றான், நீங்களே வெட்டிருங்க, நாங்க உங்க கையிலே சாகுறோம். அவன் ஒரு பயந்தாங்குழி, அவன் கையில சாகுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் ஒரு கிதியோனுக்கு பையனா இருக்கிறான், ஒரு விசுவாசிக்கு பையனா இருக்கிறான், விசுவாசியா இல்ல. விசுவாசிக்கு பிள்ளையா இருக்கிறான், பரிசுத்தவானா இல்ல. விசுவாசிக்கு பிள்ளையா இருக்கிறான், தெய்வீகம் இல்ல. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் அடிக்கடி கேட்பார்கள், உனக்கு பின்பு உன்னுடைய சந்ததி இந்த விசுவாசத்தில் நிற்குமான்னு. அவர் கேட்ட நேரத்துல பாதி விசுவாசிகள் கையை உயர்த்தல, ஏன்னா அவங்க பிள்ளைங்க அவங்க கண்ட்ரோல்ல இல்ல. எத்தேரை கூப்பிட்டு கிதியோன் சொல்றான், வெட்டு, நான் 2 சத்துருக்களை பிடிச்சு வச்சிருக்கிறேன், வெட்டுன்னு சொல்றான். அவன் பயந்து பட்டயத்தை உருவால, பட்டயத்தை திருப்பி இடுப்புல தொங்க விட்டுக்கிட்டு, அழகுக்காக வச்சிருக்கிற அபிஷேகம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதிகாரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேதம் எதற்காக உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது? வாக்குத்தத்தம் எதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டது? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து சிங்கத்தை மிதி, வலுசற்பத்தை மிதிப்பாயாக, தேள்களை மிதிப்பாயாக. தேள்கள்னு சொன்னா வேதனை. வெளிப்படுத்தல் 9:5 பார்த்தா தேள்கள் கொட்டும் வேதனைன்னு சொல்லி, பயங்கரமான வேதனை. இந்த விசுவாச மார்க்கத்தில் வரும் பொழுது பல வேதனையின் போராட்டங்கள் உண்டு. நீ அதை மிதிக்கணும், வல்லமைகளை நீ மிதிக்க வேண்டியது, வேதனைகளை ஜெயிக்கணும், சகிக்கணும். இந்த வல்லமைகள் எல்லாம் மிதிக்கிறதா நம்முடைய ஊழி. சர்ப்பம் இல்லாவிட்டால் சிங்கம், எதுனாலும் வரட்டுமே பிரியமானவர்களே, செய்வனையானாலும் பிசாசானாலும் சர்ப்பமானாலும் எதுவா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்துல அந்த வல்லமையை மிதிக்கணும். முன்னாலேயே அது துண்டாடப்படணும், அப்பமே அது அக்னியில சுட்டெரிச்சு சாம்பலா போகணும். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். சிங்கத்தின் மேலே நடக்க, வலு சர்ப்பத்தை மிதிக்க, பாலசிங்கத்தை மிதிக்க, எல்லா அந்தகார வல்லமைகளையும் மிதிக்க கர்த்தர் உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். கடைசியாக 2ஆம் ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம், 2ஆம் ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். இங்கே எகு உள்ளே வருகிறான், அரண்மனைக்குள்ள வர்றான். எகு அரண்மனைக்குள்ள வர்றா, எசபேல் நிக்கிறா. எசபேல் அப்படின்னு சொன்னா கற்பு இல்லாதவள்னு அர்த்தம். எசபேல் வந்து நிக்கிறா. ஆகாபு இறந்து போயாச்சு, பிள்ளை ராஜ்யபாரத்துக்கு வந்துட்டான். ஆனா இவள் என்ன செய்யறா? 2 ராஜாக்கள் 9:30. புருஷன் இறந்தாச்சு, பிள்ளை ராஜ்யபாரத்துக்கு வந்துட்டான். அம்மாவுடைய டெக்கரேஷனை பாருங்க. எகு இஸ்ரேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து, ஏசபேலுடைய டெக்கரேஷனை பாத்தீங்களா? வயசு என்ன? உன் பிள்ளை ராஜாவாயாச்சு, இந்த வயசுல தன் கண்களுக்கு மையிட்டு, அடுத்து தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்க்கிற வயசாயுது. இன்னைக்கு இந்த மார்க்கத்துல வந்த பிறகு நம்ம எப்படி இருக்கிறோம்? எகு வந்தான், சரியான ஒரு அபிஷேகம் அவன் தலையில இருக்கு, பக்தி வைராக்கியத்தோடு வந்தான். வந்து பார்த்தா பிரதானிகள் எல்லாம் கூட நின்றுட்டு இவ மேல இருந்து எட்டி பார்த்து, என்னப்பா எப்படி இருக்கேன்னா, அவன் சொன்னா, யாராவது அங்க என் பட்சத்துல இருக்கீங்கன்னா அவளை அப்படியே கீழே தள்ளு. உடனே அங்க இவன் பட்சத்துல இருந்து இவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, அவளை தூக்கி கீழே போட்டாங்க. விழுந்து நொறுங்கி போனாள். எசபேலை நொறுக்குவது சபையினுடைய ஊழியம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுகள்ல சபைகள் இந்த ஆவி வேலை செய்கிறதாக வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவி இன்றைக்கும் சில சபைகளுக்குள்ளே போராடுகிறது, சபையில் உள்ள விசுவாசிகள் ஊழியர்களுக்குள்ளே போராடுகிறது. இந்த எசபேலின் ஆவி ஒரு வேசித்தனத்தின் ஆவி, இது ஒரு விழுந்து போன ஆவி, தீட்டு உள்ள ஆவி, தீட்டு படுத்தும் ஆவி, கற்பில்லாத ஒரு ஜீவியம். இன்றைக்கு அநேகரை கரைதிரை இல்லாத மனவாட்டியாய் மாற்றும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையும் அபிஷேகமும் போராடி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை கரைப்படுத்தும்படியாக போராடுகிற சக்தி தான் இந்த எசபேலின் சக்தி. இது அநேக புருஷர்களை தாக்குகிறது, அநேக மனைவிகளை தாக்குகிறது, அநேக தேவனுடைய பிள்ளைகளை தாக்குகிறது. இந்த வல்லமையிலே பிடிக்கப்பட்டவர்கள் அநேகர் இந்த எசபேலின் ஆவிகளுக்கு இடம் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையை இழந்து போன அநேகர் இருக்கிறார்கள். இவைகள் இன்றைக்கும் கூட சபைக்குள்ள இருந்து இத்தனை வருஷமா இந்த சத்தியத்தை கேட்டு உபதேசத்தை கேட்டு வருஷ கணக்கா பழைய தன்மைகளுக்குள்ள வந்த பழைய விசுவாசிகள் என்ற பெயர் எடுத்த பின்பும் இன்னும் தங்களை சிங்காரித்துக் கொண்டு உலக ஆடம்பரங்களிலே சிக்கி தவிக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள்.
இந்த வல்லமை நம்ம மிதிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. எசபேலை மிதிக்க வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. உலக ஆடம்பரங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கி தியாக வாழ்வுக்குள்ளே வர வேண்டிய ஒரு கட்டம் வந்து விட்டது. என்ன நடந்துச்சு தெரியுமா? அபிஷேகத்தோடு இவன் வரும்பொழுது என் பட்சத்தில் இருக்கிறது யாருன்னு கேட்டான். 2-3 பிரதானிகள் நின்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. நீங்க 2 ராஜாக்கள் 9 படிச்சு பாத்தீங்கன்னா 2-3 பிரதானிகள் எட்டி பார்த்தார்கள். 32ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அந்த 2-3 பிரதானிகள்னு தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 2-3 அன்னகர்கள் எட்டி பார்த்தார்கள். உடனே அவன் சொன்னா அவளை தூக்கி கீழே போடுங்க. அந்த அன்னகர்கள் உடனே அவளை அப்படியே தூக்கி கீழே போட்டாங்க. நொறுங்கி போனார். அவளை மிதித்து கொண்டு உள்ளவன். சபைக்குள்ளே ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்க வரணும்னு சொன்னா எசபேலை நொறுக்கி மிதிச்சிட்டு உள்ள வாங்க. உள்ள வந்துட்ட பிறகு மாமிசம், உலகம், ஆடம்பரம், சிங்காரம், ஜோடிப்பு, டெக்கரேஷன் இதெல்லாம் நமக்கு உதவாது. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்டியா நீ எசபேலை மிதிச்சிட்டு உள்ளவா. வீட்டுக்குள்ள வரும்போது உலகத்துல தமிழ்ல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? வலது கால மிதிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க, வலது கால வச்சு வான்னு. அதே மாதிரி சபைக்குள்ள வரும்போது ஆவிக்குரிய ஜீவத்துல வரும்பொழுது எசபேலை மிதிச்சிட்டு உள்ளவா. எசபேல் உன் காலுக்குள்ள இருக்கணும். அவளை உயிரோட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ எல்லாம் நல்லா சிங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு அரை மணி நேரம் தலையை சீவுவீங்க, வெளியே வரும்போது ஸ்கிரீன் தட்டிரும். திருப்பி போய் ஒரு 1/4 மணி நேரம் செய்யணும். கண்ணாடியில் நின்னு பாப்பீங்க. ஒரு 10 நிமிஷத்துல நீங்க யாருன்னே மறந்து போயிடும். நம்ம தான் நிக்கிறோமான்னு சொல்லி திருப்பி போய் கண்ணாடியில பார்த்து நம்ம தான் கரெக்ட் தான் நிரூபிச்சுட்டு திருப்பி வரணும். அப்படித்தானே இருக்கு இன்னைக்கு நம்முடைய சிங்காரங்கள். எப்படி இருக்கு சபை இன்றைக்கு? எங்க போய்கொண்டிருக்கிறது? உலக ஆடம்பரங்களை தவிர்க்க வேண்டிய சபை. அந்த 2-3 பிரதானிகள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? அது வரைக்கும் அவ கூட தான் இருந்தான். அவளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவளோட ஐக்கியமாகி ஒத்து போனாங்க. இதுவரை நீங்கள் உலகத்தோடு ஒருவேளை ஒத்து போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவளை கீழே தள்ளு. எது வருகிறான்? அபிஷேகத்தோடு வருகிற மனுஷன் அதை மிதிச்சுட்டு போகட்டும். இன்னைக்கு எத்தனை பேர் சத்ருவின் வல்லமையை மிதிப்போம் என்று தீர்மானம் எடுக்கிறீர்கள்? எல்லாரும் கண்களை மூடுங்க. பிசாசம் மிதிக்காதவன் பரலோகத்துல அந்த பொருத்தலமான வீதியை மிதிக்க முடியாது. அவிசுவாசத்துக்கு மாத்திரம் தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இப்ப சொன்னேன் இவ்வளவு சக்தியும் உங்களை மிதிக்கும். அதான் ரொம்ப கவனம். ஒரு தீர்க்கதரிசியின் காலத்துல, ஒரு ராஜாவின் காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்து விட்டது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்து விட்டது. பயங்கரமான பஞ்சம். ஒரு ராஜா ஒரு பிரதானியோடு தீர்க்கதரிசியை பார்க்க வந்தான். அப்ப தீர்க்கதரிசி உடனே ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னான், நாளைக்கு இந்த நேரத்துல இப்படி ஒரு அதிசயம் நடக்கும் சொன்னான். பக்கத்துல இருந்த பிரதானி சொன்னா, வானமே திறந்து, வானத்தின் மதகெல்லாம் திறந்து அப்படியே ஆண்டவர் கொட்டினா கூட இது என்ன செய்யாது, நடக்காது. உடனே தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொன்னா, இந்த அதிசயம் நடக்கும், ஆனா நீ பாப்ப, ஆனா நீ என்ன செய்ய மாட்ட, அனுபவிக்க மாட்டேன். அதே மாதிரி அடுத்த நாள் வானம் திறந்தது, ஆசீர்வாதம் வந்தது, செழிப்பு வந்தது. ஜனங்கள் பஞ்சத்துல இருக்கிற ஜனங்களுக்கு ஆகாரம் கிடைக்குதுன்னு உடனே எல்லாம் ஆகாரம் பெறதுக்கு ஓடி வந்தாங்க. ராஜா என்ன பண்ணான் தெரியுமா? இந்த பிரதானியை கூப்பிட்டு நீ தான் லைனை கிளியர் பண்ணணும்னா. இவன் போய் அங்க நின்னான். இவன் எல்லாம் லைன்ல வாங்கினா லைன்ல அவன் சாப்பாடு இல்லாம இருக்கான். இவனை தள்ளி ஏறி மிதிச்சு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இவனை மிதிச்சுட்டு போய் கொஞ்ச நேரத்துல பார்த்தா பிரதானி நினைஞ்சிட்டான், மிதிப்பட்டு செத்து போனான். வீட்டுல போய் உட்கார்ந்து 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை படிச்சு, நான் தேவன் இவ்வளவு நேரம் பேசின அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியாமல் போனால் எவைகளை நீங்கள் மிதிப்பீர்கள் என்று கேள்விப்பட்டீர்களோ இந்த வல்லமையெல்லாம் உங்களை மிதிக்கும். ஆனா இந்த வார்த்தையை விசுவாசித்தால் எவைகளை நீ மிதிப்பாய் என்று சொன்னாயோ அவைகளெல்லாம் நீ மிதிப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வல்லமைகள், உலகம், மாமிசம், அந்தகார சக்திகள், பிரச்சனைகள், பெரிய பர்வதங்கள், வலு சர்ப்பங்கள், சிங்கங்கள் உங்களை மிதிக்க வேண்டுமா? இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் நீங்கள் மிதித்து பதறுக்கோப்பாக மாற்றப் போகிறீர்களா? இந்த உலகத்திலே நான் சொன்ன இந்த வல்லமைகள் எல்லாம் நீங்கள் மிதித்தால் பரலோகத்திலே கால் வைப்பீர். ஜெயங்கொள்ளுகிறவர்கள் அங்கே என்னுடைய சமூகத்தில் நிற்க உலாவ நான் அவர்களுக்கு இடம் கொடு. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள்? பிரியமான உம்முடைய நாமத்திலே எங்களுடைய சத்துருக்களை நாங்கள் மிதிப்போம். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் இருக்கு? சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே. உன் தேவன் எங்கே என்று கேட்பதை குறித்து நீ கவலைப்படாத. அந்த வல்லமைகளை எல்லாம் கர்த்தர் மிதிக்க போகிறார். உனக்கு முன்பாக நிற்கிற பர்வதங்களை கண்டு, மலைகளை கண்டு பயப்படாத. இன்றைக்கு அபிஷேகத்தினாலே உன்னை ஒரு எந்திரமாய் மாற்றி அந்த வல்லமைகளை நீ மிதிக்க போகிறாய். உனக்கு தெரியுமா, நீ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம். ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன். உனக்கு முன்பாக ஒருவனை நிற்க முடியாது. உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமாய் அவரே வருவார். நீ துன்மார்க்கனின் மேடுகளை மிதித்து போடுவாய். எண்ணங்கள், நினைவுகள், பார்வைகள், சிந்தையில் ஜெயமற்று போராடி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், அவைகளின் கழுத்துகளிலே காலை வைக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார்.
உன் சரீரத்தின் செய்கைகளை பரிசுத்த ஆவியினால் அழிக்க மிதிக்க கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். மந்தை மடங்கும் இடமாகிய சபைக்குள் நீ வந்துவிட்டபடினால் இந்த வல்லமைகள் நிச்சயமாய் உனக்குள்ளே மிதிக்கப்பட்டு போகும். உலகத்தை மிதியுங்கள். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். உலகத்தை அனுபவிக்க வேண்டாம். அவைகள் ஒன்று நமக்கு தகுதியாய் இராது. நாம் உலகத்தார் அல்ல. ஆமென். நமக்காக இனி ஒரு உலகம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. மறுமைக்காக அழைக்கப்பட்டவர்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். சிங்கத்தையும் பால சிங்கத்தையும் மிதிப்பீர்கள். சர்ப்பத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிப்பீர்கள். கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. எல்லாம் உங்களுக்கு பாதங்களுடைய கீழுக்கு வந்துவிடும். எசபேலின் வல்லமையை மிதியுங்கள். ஆடம்பரங்களை மிதியுங்கள். வேசித்தனத்தின் ஆவியை கீழ்ப்படுத்துங்கள். குடும்ப உறவின் புனிதத்தை கெடுக்கும் ஆவியை அழியுங்கள். பரிசுத்தத்துக்கு விரோதமான வல்லமையை மிதியுங்கள். எசபேலை மிதித்தவன் சிங்காசனத்தில் உட்காருவான். எசபேலை மிதித்தவன் விருந்து உண்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் இந்த வசனத்தின் அடிப்படையிலே, இந்த வசனத்தின் உள்ளே இருக்கிற சாரமாகிய ஜீவனை, அந்த வல்லமையை எனக்கு தருவாரனால் நிச்சயம் நான் சகல வல்லமையையும் நாங்கள் எல்லாரும் மிதிப்போம் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தருடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது. அது அனுப்பின காரியம் செய்துதான் திரும்பும். நீ எசபேலை மிதிப்பாய், பயப்படாதே. ஆமென். நீ சிங்கத்தை மிதிப்பாய், பெரிய பர்வதங்களை மிதிப்பாய், ஐம்புலன்களை 5 ராஜாக்களை மிதிப்பாய். தீபா நியாங்கரா ஷபாலா கத்வடாபானியா. ஹல்லேலூயா. துன்மார்க்கரை நீ மிதிப்பாய். இந்த உலகத்தை நீ மிதித்து ஜெயிப்பாய். ஏனென்றால் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உலகில் உள்ளவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. உலகில் உள்ளவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. உந்தன் வல்லமையாலேயும் பேசிடுவேன். உந்தன் வல்லமையாலேயும் பேசிடுவேன். கர்த்தரின் முன்னே செல்வதும் கலங்கிடுவேன். உலகில் உள்ளவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. உலகில் உள்ளவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. உந்தன் வல்லமையாலேயும் கர்த்தரின் முன்னே செல்வதால் உலகில் உள்ளவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. உலகில் உள்ளவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. உந்தன் வல்லமையாலேயும் கர்த்தரின் முன்னே உந்தன் வல்லமையாலேயும் பேசிடுவேன். கர்த்தரின் முன்னே எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில உங்கள் சக்திக்கு மிஞ்சின பர்வதமாகிய போராட்டங்களை நீங்கள் பார்த்து திகைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த வசனம் என்னை நோக்கித்தான் வந்தது. ஒரு பெரிய போராட்டம் எனக்கு முன்பாக இருப்பதை உணர்கிறேன். எத்தனை பேர் சத்துருக்கள், மனிதர்களுடைய பயங்கரமான போராட்டங்கள், பொறாமைகள், போட்டிகள், எண்ணங்கள், கவிழ்த்துகிற சிந்தைகள், இப்படிப்பட்ட போராட்டங்களின் மத்தியிலே நான் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? எத்தனை பேருக்கு என்னைவே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எண்ணங்கள், நினைவுகள், எனக்கு பயங்கர போராட்டங்கள் இருக்கிறது, அப்படி சொல்லுங்கள் எத்தனை பேர்? பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பல கவலைகள், உலக கவலைகள் என்னை நெருக்குகிறது என்று சொல்லுங்கள் எத்தனை பேர்? பிசாசு, செய்வனை, போராட்டம், தூக்கமில்ல, கலக்கம், எதை எடுத்தாலும் போராட்டங்கள், இப்படி சர்ப்பம், சிங்கம், இப்படிப்பட்ட போராட்டங்களை சந்தித்தவர்கள் எத்தனை பேர்? மாமிசீக இச்சைகள், திருப்தியற்ற வேசித்தன ஆவிகளுடைய போராட்டங்கள் என்னோடு என் குடும்பத்தோடு பயங்கரமாய் போராடுகிறது என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு உள்ள அபிஷேகம் சகலத்தையும் ஜெயிக்கக்கூடிய, மிதிக்கக்கூடிய அபிஷேகம். உலகத்தில் இருக்கிறவர் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீ அந்த அறிக்கையை சொல்லும் பொழுதே உனக்கு ஜெயம் வந்து விடுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். குன்றுகளை
மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கும் அபிஷேகம். ஆமென். உலகில் உள்ளவனிலோ என்னில் இருப்பவர் பெரியவர். உலகில் உள்ளவனிலோ என்னில் இருப்பவர் பெரியவரே. உந்தன் வல்லமையால் பேசிடுவேன். உந்தன் வல்லமையால் பேசிடுவேன். கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடுவேன். கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடுவேன். உலகில் உள்ளவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. உலகில் உள்ளவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவரே. உந்தன் வல்லமையால் பேசிடுவேன். உந்தன் வல்லமையால் பேசிடுவேன். கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடுவேன். கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடுவேன். உந்தன் வல்லமையால் பேசிடுவேன். உந்தன் வல்லமையால் பேசிடுவேன். கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடுவேன். கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடுவேன். உந்தன் வல்லமையால் பேசிடுவேன். உந்தன் வல்லமையால் பேசிடுவேன். கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடுவேன். கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடுவேன். கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடுவேன். கர்த்தரின் முன்னே செல்வதால் கலங்கிடுவேன்.